வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து உமன் தோக்க காரணம் என்ன அகைன்ஸ்ட் இந்தியா இன் மேட்ச் 24 at நவி மும்பை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நியூசிலாந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ரொம்பவே அன்லக்கி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2 மேட்ச் மழைனால கேன்சல் ஆச்சு. அந்த மேட்ச் இன்கேஸ் நடந்ததுன்னா டெஃபினட்டா நியூசிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ரேங்க் டீம், ஓகேங்களா? சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா வந்து அமைஞ்சது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்ல. நீங்க நல்லா பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப்ல டாப்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து ஏன் செம்மையா இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப்பை டாமினேட் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராவது இருந்திருப்பாங்க. அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரா இருப்பாங்க. பாருங்க, இங்கிலாந்துக்கு லின்சே ஸ்மித் இருக்காங்களா, எக்கல்ஸ்டன் இருக்காங்களா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து லாபா இருக்காங்களா, கிளைட் டைரான் இருக்காங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சோஃபி மெல்னிக்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்தியா கிட்ட கூட இருக்காங்க, சரணி இருக்காங்க. பட் நியூசிலாந்து எடுத்து பாருங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இல்ல. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஜெனரலாவே இந்தியன் உமனை பயங்கரமா வந்து ட்ரபிள் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு பயங்கரமான ஒரு லேக்கா வந்து அமைஞ்சது நியூசிலாந்துக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல மக்களே.